வழிபாடு என்பது உங்களை காப்பாற்றும். என்ன வழிபாடு பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க காலையில. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கோயிலுக்கு போறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்திரிச்சு குளிச்சுட்டு நேர விநாயகர் கோயிலில் போய் விளக்கெண்ணெயில 7 விளக்கு, ஒரு அருகம்புல் மாலை, 6 சுத்து விநாயகரை வலம், 7 சுத்து இடம் கட்டிட்டு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு இறை அருளால் ஏதாவது ஒரு நல்ல மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். ராசிக்கு லக்கணத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அவர் வந்த உடனே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை தான் தூண்டுவார். அப்ப 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அப்ப எதிரி கையில் ஏதோ ஒரு சிக்கல் நீங்க மாட்ட போறீங்க. மௌனே சிம்ம ராசி லக்கணத்துல பிறந்தவங்க கவனமாயிருங்க. சனி யாரு? அவன் உங்களுக்கு பெரிய நன்மையெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் 6 கூடையவர் 7 கூடையவர் தான். 6 கூடையவர் கடனா வாங்க வச்சு வட்டியா கட்டுறான்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி. ஆனா அவர் இருட்டுக்கு அதிபதி. அப்ப 4 கூடைய செவ்வாய் என்ன செய்யறாரு? அவர் 8ல உட்கார்ந்து இந்த சனிசாரம் வாங்கினதுனால நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது மவனே பராபவ வருடத்துல மிக கவனமான எச்சரிக்கை வேண்டும். சிம்மம் அப்படின்னா சூரியன். சூரியன்னா வெளிச்சம் இல்லையா? சனினா இருட்டு. இப்ப சுகபாக்கியாதிபதியாகிய செவ்வாய் 4-9 கூடிய செவ்வாய் 8ல உட்கார்ந்து சனிசாரம் வாங்கியிருக்கு. சனியும் 8ல இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா? 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில 9:25 தான் சித்திரை பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதல் கொடுக்கறது தான்.
அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. சிம்மராசி நேயர்களே, பராபவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்ப இந்த சிம்மம் அப்படின்னு சொன்னாலே எந்த இடத்துலையும் தன்னுடைய மதிப்பு மரியாதையை இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒண்ணு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிம்ம லக்கணத்துல பிறந்தவனுக்கு நான் ஒரு கதை சொல்வேன். இவங்களுடைய ஆதி எங்கேயாவது ஜமீனா இருந்திருக்கலாம், அல்லது ஜமீன்ல வேலை பார்த்துருக்கலாம், அரண்மனை வாசியா இருந்திருக்கலாம், அல்ல அரண்மனையில வேலை பார்த்து இருந்திருக்கலாம், இல்லை ஊருக்கு ஒரு நாட்டாமையா இருந்திருக்கலாம், கொத்துக்காரனா இருந்திருக்கலாம், பெரிய வீட்டுக்காரனா இருந்திருக்கலாம். இந்த நிலை இல்லாம சிம்ம லக்கணம் பிறக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட், கௌரவம். இப்ப வணங்கத்தக்க மனிதர்கள், போற்றத்தக்க மனிதர்கள் சொன்னா இந்த சிம்மத்தை தான் சொல்லணும். அப்ப இப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க, ராசிக்காரங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீ இப்படி சொல்றப்பா, நான் படுற பாடு, வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இருக்கத்தானே செய்யும். உன் பிறப்புடைய நிலை, உன்னுடைய நிலைப்பாட்டு தான் அது சொல்லுது. எந்த இடத்துலயாவது உனக்கு மரியாதை குறைச்சல் வருதா? இல்ல. உன்னை 10 பேர் மதிக்கிறான்ல, நீ அந்த ஊர்ல ஒரு அடையாளம் தெரிஞ்ச மனுஷனா தான் நான் வாழ்றேன். அப்புறம் எதைத்தான் கொடுக்கும் ஆண்டவன்? அதுக்காக உனக்கு அம்பானிகிட்ட இருந்து அள்ளியா கொடுக்கும். நீ பாடுபட்டா உனக்கு கிடைக்கத்தான் போகுது. இப்ப பராபவ வருடம் வந்துருச்சு சதய நட்சத்திரத்துல. இப்ப நம்ம சொகுசா இருக்கணும்னு நினைப்போம். வேலையே பார்க்காம நாம பெரிய ஆளா வரணும் முடியுமா? இப்ப ராகு 7ல, இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கு? சுய போராட்டம் அப்படின்னு வருது. போராடு. அப்ப போராட்டத்தில் உனக்கு ஒரு வெற்றி. அதே பாரு, போராட்டத்தில் வெற்றி. சுய போராட்டம், போராடாம எவன் வந்தான்? அப்ப நித்தம் ஒரு பிரச்சனையோட மல்லு கட்ட போறோம். அது மட்டும் நல்லா தெரியுது. இதை விட என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி ஆகிய சூரியன் லக்கணத்துக்கு 9 கேது சாரம், கேது லக்கணத்தில் இருக்கிறது. நீ அடுத்தவனை நம்பி ஏமாற போறன்றதும் தெரியுது. நீ நல்லவன் தான், நீ அடுத்தவனை நம்பித்தான் வீணாகிற. அதை சரி பண்ணு. அதே சிம்மத்துல பிறந்தவனுக்கு போய் தூக்கமின்மை, இந்த 1.5 வருஷமா எவனா நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கானா? இல்ல. என்ன ஆண்டவன் அந்த 10 குடைய சுக்குரன் 9ல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால பராபவ வருஷத்துல நம்ம செய்தொழில் மேன்மை, உத்தியோக உயர்வு, பொருளாதார மேன்மை, இதுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது. நல்லா கொடுக்கும். அதை விட நம்மளை காப்பாத்துனது என்னன்னா, இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மிதுனத்துல இருந்த குரு லாபஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு அப்பப்போ ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். அதுக்காக குரு அட்டமாதிபதி உங்களுக்கு எடுத்துடல, அவன் ஒரு லாப நிலையில தான் உங்களை நன்மைக்கு தான் செஞ்சான். அப்ப பராபவ வருடம் வருது. சிம்ம ராசியில பிறந்தாலும் சரி, சிம்ம லக்கணத்தை பிறந்தாலும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். கிரக நிலையில என்ன சொல்லுது? பராபவ வருஷத்துல தன லாபாதிபதினு போய் 8ல உட்கார்ந்து சனி சாரம். அப்ப எவன்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாற போறோம், மொத்தமா போட்டு சிக்க போறோம், வாழ்நாள் பூரா வட்டி கட்ட போறோம்ன்றது இருக்கு. அப்ப அண்ணன் தம்பியா இருந்தா, மான மனுஷனா இருந்தா என்ன மாப்பிள்ள கொஞ்சம் பணம் கிடைக்குமா அவனு கேட்டா, உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதானே. அந்த நேரத்துல பொண்டாட்டி ஏங்க இது நமக்கு தோதுப்படாது, இதை கொடுத்தீங்கன்னா அவன் கொடுக்க மாட்டான், இதுல சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொன்னா கேட்க போறோம்? எனக்காக பொண்டாட்டி வச்சு கேட்டிருந்தீங்களா நீங்க?
இந்த பராபவம் பொண்டாட்டிய முதல்ல, அதாவது வீட்டுல பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி போய் சொல்றபடி நீங்க நடந்தீங்கன்னா நஷ்டத்தை பூரா தவிர்த்துடலாம், சங்கடத்தை பூரா போக்கிடலாம். 7ல ராகு. சரி, அது போச்சு. அதை விட என்ன தெரியுமா, சிம்மம் அப்படின்னா சூரியன். சூரியன்னா வெளிச்சம் இல்லையா, சனினா இருட்டு. இப்ப சுகபாக்கியாதிபதியாகிய செவ்வாய் 4-9 கூடிய செவ்வாய் 8ல உட்கார்ந்து சனிசாரம் வாங்கியிருக்கு. சனியும் 8ல இருக்கு. அந்த செவ்வாய் என்ன செய்யறாரு, தன்னுடைய 4ஆம் பார்வையால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் பார்க்கிறாரு, 7ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை, 8ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப சனி அங்கதான் இருக்கிறார். அப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கறாங்களா, 2 பேரும் பார்க்கறாங்க. சனி யாரு, அவன் உங்களுக்கு பெரிய நன்மையெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் 6 7 தான். 6 கடனா வாங்க வச்சு வட்டியா கட்டுறான்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி. ஆனா அவர் இருட்டுக்கு அதிபதி. அப்ப 4 செவ்வாய் என்ன செய்யறாரு, அவர் 8ல உட்கார்ந்து இந்த சனிசாரம் வாங்கினதுனால நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது மவனே பராபவ வருடத்துல மிக கவனமான எச்சரிக்கை வேண்டும். சரி, தகப்பன் ஸ்தானாதிபதி செவ்வா, 4ஆம் இடம் சொத்து. இப்ப அப்பா சொத்தை அண்ணன் தம்பிக்குள்ள பிரிக்கணும். ஆனா அண்ணன் அதை பூரா ஆட்டையை போடுறதுக்கு நினைச்சிட்டான், இல்ல தம்பியே நமக்கு இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ண போறான். இதுல தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரப்போகுது. சரி, ஏற்கனவே எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப நான் அதுல பெருசா வீடு கட்ட நினைக்கிறேன், வேற மாதிரி வேற இடத்துல வீடு கட்ட நினைக்கிறேன். இந்த இடத்த இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நான் வேற ஒரு இடத்துல வீடு கட்ட போறேன் அப்படின்னு திட்டம் போட்டு ஒருத்தனுக்கு விற்கணும்னு நீ முயற்சி பண்ணீங்கன்னா அவன் சொத்தை வாங்கிடுவான். அவன்கிட்ட இருந்து 10 பைசா அந்த இடத்துக்கான ரூபாயை வாங்குறதுக்குள்ள நீ வீணா போவ. அப்படின்னா என்ன, நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பணமே வராது. அப்ப எதுக்கு வெட்டியா வேலை பார்க்கணும், இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் பண்ணிட்டு போறது. அதனால வீடு பழைய வீடா இருக்கு, இடிச்சு கட்டணுமா கட்டு. இந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா அதுவே பிரச்சனை தான். நம்மளால கட்ட முடியாது. ஏண்டா செஞ்சோம்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. சரியா, இதெல்லாம் யோசனை பண்ணிக்கங்க. கிரக நிலைகள் இப்படித்தான். பராபவ வருடத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு இருக்கு. 10ஆவதுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். ராசிக்கு லக்னத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அவர் வந்த உடனே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை தான் தூண்டுவார். அப்ப 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு, அப்ப எதிரி கையில் ஏதோ ஒரு சிக்கல் நீங்க மாட்ட போறீங்க. மௌனே சிம்ம ராசி லக்னத்துல பிறந்தவங்க கவனமாயிருங்க. உங்களுடைய லக்னாதிபதி 9ல கேது சாரம். வழிபாடு என்பது உங்களை காப்பாற்றும். என்ன வழிபாடு பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கோயிலுக்கு போறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்திரிச்சு குளிச்சுட்டு நேர விநாயகர் கோயிலில் போய் விளக்கெண்ணையில 7 விளக்கு, ஒரு அருகம்புல் மாலை, 6 சுத்து விநாயகரை வலம், 7 சுத்து இடம் கட்டிட்டு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு இறை அருளால் ஏதாவது ஒரு நல்ல மனுஷனுடைய நட்பு கிடைக்கும். அவருடைய ஆலோசனைப்படி நீங்க தப்பிச்சிருவீங்க. இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையால் உங்க 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த குருட்டு போக்குல முடிவெடுத்து வேகமான முடிவால் வேதனை அடையக்கூடிய நிலை நமக்கு இருக்கு. இதுதான் கவனமா பார்க்கணும். அதனால காசு பணம் இருக்கிற வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு உண்டான சிந்தனையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் எப்பேற்பட்ட கடுமையான காலத்தையும் கடக்கக்கூடிய நிலை இறைவன் அருளால் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்பி பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட்டால் எப்பேற்பட்ட ஒரு சூழலையும் நாமல் தவிர்த்து நலமோடு வாழலாம். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள்.